இழப்புக்கு காரணம் 2 காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோ. இழப்புக்கு 2 காரணம் தான். ஒன்று, நான் எடுத்த முடிவுகள், தவறான முடிவுகள். இரண்டாவது, நான் தேர்ந்தெடுத்த தவறான தேர்ந்தெடுப்பு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ண அந்த செலக்ஷன் தவறான செலக்ஷன், நான் எடுத்த டிசிஷன் தவறான டிசிஷன். இதனால என் கைகளில் இருந்து நான் இழந்து போனது. அதை யாரும் பறிக்கல. இது என்னை விட்டு போனதுக்கு யாரும் காரணம் இல்லை. பிசாசு காரணம் இல்லை, எந்த மனுஷனும் காரணம் இல்லை, எந்த மனுஷனும் காரணம் இல்லை. இப்ப என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற இந்த வேதனைக்கு முதல் காரணம் நான் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமா, நான் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. நான் அந்த இடத்துல பேசியிருக்க கூடாது. நான் அந்த இடத்துல அதை செஞ்சிருக்க கூடாது. அந்த மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. அந்த மனுஷியை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது. அதனால்தான் சிஸ்டர் இன்னைக்கு என் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கிறேன். என்னை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மறுபடியும் உங்களை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்ற வாக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நகோமியின் குடும்பம் எடுத்த ஒரு தவறான தேர்ந்தெடுப்பு பெத்லகேமை விட்டு போனது. நம்ம தானே போயிருக்க கூடாது, போயிருக்க கூடாது. தப்புப்பா, எல்லாம் போச்சு. குடும்பத்துல எல்லா ஆண்களுமே இல்லை. நகோமி சொல்ற, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நகோமி ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு? நகோமி பிசாச கை காமிக்க மாட்டா, எந்த மனுஷரும் கை காமிக்க மாட்டா. அவ கை காண்பிக்கிறது, இது நானும் என் குடும்பமும் எடுத்த முடிவின் விளைவுகள். இந்த இழப்புக்கு காரணம் யாருமே இல்லை, நாங்க தான். ஆனா கர்த்தர் சொன்னார், இல்லை அவ்வளவுதான், உன் குடும்பமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சத்துரு கை கொட்டி சிரிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அவளுக்கென்று ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா.